சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதுக்கு பிடித்தவர், உன் அன்பானவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார். இப்பொழுது அவரிடம் பேசிவிடு. அவர் தவறை உணர்ந்து கொண்டு உன்னிடம் வந்து மன்னிப்பும் பெற்றுக்கொண்டு உன்னிடம் பழைய மாதிரி பிரியமாக இருக்க ஆசைப்படுகிறார். குழந்தையே, தவறு செய்வது இயல்பு தானே. நீ அதை மனதில் வைத்து கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம். எது வந்தாலும் கடந்து போவதுதானே வாழ்க்கை. இந்த துன்பத்தையும் கடந்து போய்விட்டு நாம் இன்பங்களை பெற்றுக்கொள்வோம். நடப்பதை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று நீயே மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய். சாயப்பா, நான் எவ்வளவு பெரிய சோதனையை கடந்து வந்திருக்கிறேன், நீங்கள் எளிதாக மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களே என்று நீ நினைக்கலாம். என் அன்பு குழந்தையே, ஒரு உண்மையான அன்பு என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது தானே. தன்மானம் என்பது எனக்கு பெரிதான விஷயம்தான். ஆனால் நீ உன் வாழ்க்கையை தேடலுக்கான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது. இதுவரையிலும் உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சி வலைகளோ நடந்து கொண்டிருந்தது, அத்தனையும் நான் இந்த சாயப்பா முறியடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே வரப்போகிறது. பழையதை நினைத்து கொண்டு மனதில் வன்மத்தோடு இருக்க வேண்டும். எது வந்தாலும் என் சாயப்பா என்னுடன் தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எந்த விஷயத்தையும் செய்து பார். உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற என் குழந்தை நீ அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இருக்கிறேன் என்று என்னிடம் நீ வருந்துகிறாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையே போராட்டம் தானே. இதுவரையிலும் அவற்றை பற்றி நினைப்பவே உன் மனதிற்குள் இல்லாவிட்டாலும் நீ ஒவ்வொரு செயலும் நினைத்து கொண்டு தானே இருந்தாய். எந்த செயலை செய்தாலும் இதில் அவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாயே. அது ஒன்று மட்டும் போதும். அவர் உன் மனதில் இருப்பது, அவரே பேச வேண்டும் என்று வந்த பிறகும் நீ அடம் பிடித்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருக்கொருவர் அன்போடும் புரிதலோடும் விட்டு கொடுத்து வாழப் போகிறீர்கள். சீரும் சிறப்புமாய் இந்த உலகம் போற்றும் வகையில் நீயும் வாழத்தான் போகிறாய். அதை மற்றவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இனியும் தாமதம் வேண்டாம். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க போகிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.